ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேட் 2026ல் நடந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஃபஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் ஏ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், டு கண்டினியூ த சீக்வன்ஸ் ஆஃப் டைல்ஸ் ஷோன் த டைல் இண்டிகேட்டட் பை த கொஸ்டின் மார்க் ஷுட் பி என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0, இங்கே 1, இதில் 1 டாட் இருக்குது, இல்லை 2 டாட்ஸ் இருக்குது, இல்லை 3, இதில் 5 டாட்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் 2 பாக்ஸில் இருக்க டாட்ஸை ஆட் பண்ணால் தேர்ட் பாக்ஸில் இருக்குது. அப்போது 0 + 1 1, நெக்ஸ்ட்டு 1 + 1 2, நெக்ஸ்ட்டு 1 + 2 3, 2 + 3 5. அப்போது இங்கே 3 + 5 நமக்கு என்ன வரணும்? 8. அப்போது இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் 8 டாட்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சர். இதில் 4 டாட்ஸ் இருக்குது, இதில் 6, இதில் 8, இதில் 9. So answer C. Next question. Consider an art gallery whose walkways are shown as lines in the diagram. A black dot represents a junction of two walkways. A god may be placed at the junction to watch over the walkways that join at the junction. The minimum number of gods needed to watch all the walkways is. Minimum நமக்கு எத்தனை gods தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஒரு காடை இந்த டாட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது ஹி வில் டேக் கேர் ஆஃப் திஸ் 2 லைன்ஸ். இந்த 2 வாக்வேஸை அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்போ எனக்கு இந்த 2 டாட்டுக்கும் எனக்கு என்ன தேவையில்லை, ஒரு காட் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு அவங்க ஒரு வாக்வேஸை பார்த்துட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த ஜங்ஷனுக்கு 2ன்னு செகண்ட் காடை ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த செகண்ட் காட் வந்து எனக்கு இந்த 2 வாக்வேஸையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு ஸ்டில் எனக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு வாக்வே வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ எய்தர் ஐ கேன் பிளேஸ் 3 ஹியர் ஆர் தேர்டாக ஒரு காடை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டில் எங்கே ப்ளேஸ் பண்ணாலும் அவங்க எனக்கு இந்த வாக்வேவை டேக் கேர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு அவங்க இதையும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணால் இந்த 2 தான் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ மினிமம் நமக்கு என்ன தேவை இருக்குது, 3 இருக்குது. ஏன்னா சப்போஸ் 2 காட்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் என்னால் இந்த வாக்வேக்கு ஒரு காட் கூட இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஸோ மினிமம் நமக்கு எத்தனை தேவை இருக்குது, 3. ஸோ 3 தான் இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The 2nd of June is a Thursday in a certain year. Which day of the week is the 3rd of July in that year? ஆக்சுவலி இதுக்கு ஃபார்முலா இருக்குது. பட் சப்போஸ் நமக்கு ஃபார்முலாவே தெரியல, நம்ம சும்மா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஈவன் நம்ம பண்ணலாம். நமக்கு தெரியலனாலுமே கூட நம்ம ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணலாம். நமக்கு தெரியும் ஜூனில் வந்து 30 days. ஸோ இப்போ வந்து 2nd of June வந்து என்ன சொல்லியிருக்காங்க, Thursday. அப்போது 2nd வந்து Thursday, அது கூட 7 ஆட் பண்ணால் என்ன வரும், 9. அப்போது 9th Thursday. 9 + 7 16, அதுவும் Thursday. நெக்ஸ்ட்டு 16 + 7 என்ன வரும், 23, அதுவும் Thursday. எகெயின் 23 + 7 என்ன வரும், அதுவும் 30, அதுவும் Thursday. இப்போ 30 இந்த மந்த் முடிஞ்சிச்சு. நமக்கு இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது, 1st 2nd 3rd ஜூலை நமக்கு தெரியணும். அப்போது 30th June வந்து Thursdayவாக இருந்தால் 1st வந்து ஃப்ரைடேவாக இருக்கும், 2nd வந்து சாட்டர்டே, 3rd அப்போ என்ன, சண்டே. அப்போ ஆன்சர் என்னன்னா இதுதான். ஸோ ஈவன் உங்களுக்கு ஃபார்மாக தெரிலனாலுமே கூட அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால நீங்கள் ஜஸ்ட் கெஸ் பண்ணலாம். ஸோ டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A coin which heads facing up is shown up H and a coin with tail facing up is shown as T. 6 coins are placed in the starting arrangement as shown in the figure below A. Step is given as interchanging a pair of adjacent coins without flipping them. The minimum number of steps needed to go from the starting arrangement to the final arrangement as shown in the figure is. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மினிமம் நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவை, ஸோ தட் இந்த ஸ்டார்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இந்த எண்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 அட்ஜசன்ட் பேர்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன், காயினை ஃப்ளிப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை இங்கே நம்ம கொண்டு போகணும். அப்படின்னா நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவை, 1 2 3. இப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஹெட்டு வரதுக்கு எனக்கு 3 ஸ்டெப்ஸ் தேவை.
நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கிற ஹெட்டை நான் வந்து இந்த பிளேஸ் கொண்டு போகணும். அப்போ எனக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவை? 1 2 3. அப்போது 3 ஸ்டெப்ஸ். அப்போது எனக்கு இதுக்கும் 3 ஸ்டெப்ஸ் தேவை. எகெயின் ஃபஸ்ட்டில் இருக்கிறத நான் இங்கே 4 ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு எனக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவை? 1 2 3. அங்கேயும் 3. ஸோ மொத்தம் ஒரு காயினும் நான் கொண்டு போகிறது 3 ஸ்டெப்ஸ் தேவை இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை? 1 3 + 3 + 3 = 9. ஸோ டோட்டல் 9 ஸ்டெப்ஸ். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே நமக்கு 9 ஸ்டெப்ஸாக இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃப்ளிப் பண்ணக்கூடாது காயினை. சப்போஸ் காயினை ஃப்ளிப் பண்ணுறது வந்து பாசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஜஸ்ட் ஃப்ளிப் மட்டும் பண்ணியிருந்தாவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ அது இன்னும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஸ்டெப்ஸை. ஓகே. So next question. A paper in the shown in the panel 1 is folded along the dash lines. So dash lines are fold பண்ணிருக்காங்க. To construct a cube, the shader region shown in the panel 1 appears on the outer surface of the cube. Referring to the cube shown in panel 2, which one of the options is correct? ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எது கரெக்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டாட்டட் லைன்ஸில் இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்கும்? ஒரு சைடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு சைடாக இருக்கும். ஓகேவா? பாட்டமில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதுதான் பாட்டமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அடுத்தது இன்னொரு நெக்ஸ்ட் சைடு எனக்கு என்னவா இருக்கும்னா, அப்போது இந்த சப்போஸ் இது ரெண்டும் க்ளோஸ்டாக இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஜாயின் டுகெதராக இருக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து இந்த சைடு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா, இங்கே கேப் வரும், மேலே வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த ரெண்டு லைன்ஸும் நியர்பை வரும். அப்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைப் வந்து வெர்டிக்கலாக இருந்தால் நெக்ஸ்ட்டு நியர்பைலேயே ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரைப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்போது நெக்ஸ்ட் போர்ஷன் எனக்கு எப்படி இருக்கும்னா, கேப் வந்து அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து ஆஃப் இது இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணாலும் இது ரெண்டும் நியர்பை நமக்கு வராது. ஏன்னா நம்ம இங்கே ஃபோல்டு பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது எனக்கு இந்த ரெண்டு இதுவும் வந்து நியர்பையில் வராது. அதே மாதிரி எனக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து இந்த ஃபிகர் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணுறப்போ எனக்கு வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்டெப்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு நான் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஃபிகரும் இதுவும் நியர்பைலே இருக்கும், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சைடில் வந்துடும். அப்போ எனக்கு இந்த ஃபிகர் தான் மேலே வரும். மேலே வந்திருக்கிறது தான் உங்களுக்கு ஆஃபில் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன வரும்னா இது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் தப்பு, செகண்ட் ஃபிகர் வந்து கரெக்டு. ஸோ என்ன ஆன்சர்னா ஒன்லி 2 தான் கரெக்டான ஆன்சர். ஒன்லி 2 கேன் பி கரஸ்பாண்ட் டு த அன்ஃபோல்டு கியூப் இன் பேனல் 1. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன டிஸ்பிளேயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜசன்ட்டில் இருக்கிறத வந்து இங்கே க்ராஸ் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒன்று எலிமினேட் பண்ணிட்டோம்னாவே, ஒரு இது மேட்ச் ஆகணும்னாவே கம்ப்ளீட்டாக அந்த கியூபே தப்பு தான். ஸோ நீங்கள் ஒன்று எலிமினேட் பண்ணிட்டீங்கனாவே, அதாவது ஒரு சைடு வந்து மேட்ச் ஆகணும்னாவே அந்த ஆப்ஷன் விட்டுறலாம், நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a population, patients who have high cholesterol also have high blood pressure. So N of C intersection with BP வந்து எனக்கு என்னன்னா N of C கொலஸ்ட்ராலுக்கும் எல்லாத்துக்கும் பிபியும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Some patient with high blood pressure also have diabetics. அப்போ என்ன அர்த்தம்னா N of BP intersection with D, இதை Dன்னு எடுத்துக்கிறேன் நான், இஸ் நான் எம்டின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது there are no patients who have both high cholesterol and diabetes. ரெண்டுமே இருக்குங்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது பிளட் கொலஸ்ட்ராலும் பிளட் ப்ரெஷரும் ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, the number of patients who have both diabetes and high BP. எனக்கு டயபெட்டிஸும் பிபி ரெண்டுமே இருக்கிறவங்க, அப்புறம் என்ன அர்த்தம், N of D intersection with BP இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பேஷண்ட் வித் ஹை கொலஸ்ட்ரால் இஸ் 10. ஹை கொலஸ்ட்ரால் இருக்குன்றது N of C வந்து எனக்கு 10ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பேஷண்ட் வித் ஹை பிபி வந்து 45.
அப்போது n of BP வந்து எனக்கு 45ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது the number of patient with only high BP and no other conditions. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு பிபி மட்டும் இருக்கும், வேறு எந்த கண்டிஷனும் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் n of BP ஒன்லி பிபி வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா 20 people. ஓகே, ஸோ அப்போலாம் அதுக்கு என்ன அர்த்தம்? பிபி இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. நமக்கு தெரியும், என்ன தெரியும் நமக்கு? எய்தர் பிபி மட்டும் இருக்கலாம், அப்படின்னா பிபியும் டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை பிபி கொலஸ்ட்ராலும் இருக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ n ஆஃப் பிபிங்கிறவங்க யார்? இட்ஸ் நத்திங் பட் n ஆஃப் பிபி ஒன்லி இருக்கலாம், ஆர் we can say, நம்ம இதை எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா n ஆஃப் பிபி வித்தவுட் நெக்லேட்டட் வித் C யூனியன் D, இவங்களை நெக்லேட் பண்ணவங்க. அடுத்தது ஒன்லி ப்ளஸ் n ஆஃப் பிபி intersect with C plus n of BP intersected with D இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்னா இது வந்து ஆல்ரெடி வந்து பிபி இன்டர்செக்டட் சி. நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு சி ஆல்ரெடி நமக்கு தெரியும், இட்ஸ் 10. இது 10 தெரியும். அடுத்து n ஆஃப் பிபி இன்டர்செக்ஷன் வித் டி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நமக்கு n ஆஃப் பிபி தெரிஞ்சிச்சு 45. இப்போ நம்ம இந்த இதை சால்வ் பண்ணலாமா? எனக்கு அப்போ என்ன கிடைக்கும்? 45 equal to only BP 20 plus cholesterolum BP சேர்ந்தது 10 plus n of BP intersected with D. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு இதுதான் தெரியணும். அப்போ 45 30 minus பண்ணால் 15, which is 15 தான் அப்போ ஆன்சர் வந்து B. Next question. 4 people P, Q, R and S of different ages make the following observation. P, I am younger than S. P வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா P வந்து less than S. Okay. Q வந்து I am neither the youngest nor the oldest. அப்போ in between something is Q. P is older than me. அப்போ என்ன அர்த்தம்? R விட வந்து P is older than me. அப்படின்னா என்ன அர்த்தம்னா R வந்து P விட குட்டின்னு சொல்லிட்டாங்க. Q வந்து in between somewhere. ஸோ நமக்கு இப்போ என்ன ரிலேஷன்? P R less than P less than S. Q வந்து somewhere here. அப்படின்னா R less than P less than Q less than S, or it could be R less than Q less than P less than S. இந்த ரெண்டு ரிலேஷன், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, based on this observation the youngest person is, both the case youngest person யாருன்னா R தான். அப்போ R தான் கரெக்ட் ஆன்சர். C subdivision தான் கரெக்ட் ஆன்சர். Next question. Circles C1, C2 and C3 with centers O1, O2 and O3 and radii R1, R2 and R3 respectively touch each other as shown in the figure. Okay. Given R1 வந்து 2, இது வந்து 2, next R2 வந்து 1, or நான் இப்படி கொடுக்கக்கூடாது, இது 2, இது 1. இப்போது அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா R3 கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இது ரைட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா நான் இப்போது இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா O1, O3, O2 இது forms right angle triangle. கரெக்டா? ஆக்சுவலி இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ரைட் ஆங்கிள் அட் O3. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா, நமக்கு பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? பித்தாகரஸ் தியரம் படி எனக்கு எது வந்து லார்ஜஸ்ட் சைடு? O1
O2 square equal to O1 O3 square plus O2 O3 square. ஓகேவா? நான் வந்து இப்போ நோட்டேஷன் கொடுக்குறேன். இதை வந்து நான் A B Cன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா B square equal to A square plus C square. ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராமே தெரியும். இந்த ஏங்கிறது என்ன? இட்ஸ் நத்திங் பட் 2 ப்ளஸ் R3. அடுத்து எனக்கு இது என்ன? இட்ஸ் R3 ப்ளஸ் 1. சிமிலர்லி எனக்கு இது சம் என்ன? இந்தலோட ரேடியஸ் விச் இஸ் 2 ப்ளஸ் இதோட ரேடியஸ் 1, அப்போது 3. இப்போ எனக்கு ஏங்கிறது என்ன? 2 ப்ளஸ் R3, சிங்கிறது 1 ப்ளஸ் R3, பிங்கிறது 3. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 9 equal to 2 plus R3 the whole square plus 1 plus R3 the whole square. So 9 equal to, simplify பண்ணா என்ன வரும்? 4 plus 4R3 plus R3 square plus 1 plus 2R3 plus R3 square. இதை simplify பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 2R3 square plus 6R3 plus 5 minus 9 equal to 0. அப்போது நான் ஓவராலாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு 2R3 square plus 6R3 minus 4 equal to 0. 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் R3 square plus 3R3 minus 2 equal to 0. இப்போ எனக்கு இதுதான். ஸோ நமக்கு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணுறது? R3 is nothing but minus 3 plus or minus root of B square minus 4AC. ஸோ A வந்து 1, C வந்து minus 2. அப்போது plus 8 over 2. Excuse me. So answer என்ன? minus 3 plus or minus root of 17 over 2. Either answer வந்து minus 3 plus root 17 over 2 இருக்கலாம் or minus 3 minus root 17 over 2 இருக்கலாம். Radius is going to be the distance. அது வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் இல்லை. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ minus 3 plus root 17 over 2. நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், ஏன் நம்ம இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணுறோம்னா root 17 is always greater than 3. 3 விட அதிகம். ஸோ minus 3 plus இது வந்து எனக்கு greater than 0வாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.